நண்பர்களே, கடந்த கால வரலாறுகளை எதிர்கால சந்ததியினருக்கும் கடத்தும் பாலமாக விளங்குகிறது சரித்திர புத்தகங்கள், எழுத்தோவியங்கள், செவிவழிச் செய்திகள் மற்றும் ஆடல், பாடல், இசை என்கிற கலை. எழுத்தறிவற்ற பாமர மக்களுக்கும் எளிதில் புரியும் வண்ணம் அவர்களது பேச்சு மொழி வழக்கிலேயே ஆடல், பாடல் நிகழ்ச்சிகளை கொண்டுள்ளது கும்மி. பன்னெடுங்காலமாக கும்மிகளை மூலமாக தமிழரின் கடவுளாக நாம் கொண்டாடப்படுகிற முருகப்பெருமானின் காதல் வாழ்வியலை விவரிக்கிறது வள்ளிகும்மி. கும்மி ஆசிரியர்கள் பலரும் இதனை பாடி ஆடி மக்களுக்கு இந்த கலையை கொண்டு சேர்த்துள்ளனர். அந்த வகையில் இன்று காண இருப்பவர் வெற்றிவேலன் வள்ளிகும்மி ஆசிரியர் குருவேலன் தங்கவேல் அவர்கள். 14/5/1975 வருடம் முத்துசாமி கவுண்டர் சிவகாமி தம்பதியினருக்கு இரண்டாவது மகனாக மணியம்பாளையத்தில் பிறந்தார். ஆரம்பகால கல்வி முடித்த இவர் தொழில் நிமித்தமாக தனது குடும்பம் மணியம்பாளையத்திலிருந்து கொடுவாய் இடம்பெயர்ந்தபோது அவர்கள் செய்த தொழிலில் இவரும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். மளிகை கடை மற்றும் பாத்திரக்கடை அதிபராக திகழ்ந்தார். கலை மீது கொண்ட பற்று மற்றும் இறைவன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக திருவிழா காலங்களில் காவடியாடுவது, விருத்தம் சொல்வது போன்றவற்றை கிடைக்கும் நேரத்தில் செய்து வந்தார். இதனிடையே சுகந்தியை தனது இல்லற துணையாக ஏற்று அவர்களது அன்பின் அடையாளமாக சினேகாவை இறைவன் அருளால் பெற்றார். அன்னாரது தனியாத கலையார்வ மிகுதியால் கொடுவாய் சுற்று வட்டார பகுதியில் கும்மி சொல்லி தந்த ஆசிரியர் சுப்பிரமணியர் ஐயா அவர்களிடம் சீடனாக கும்மிகளை பயின்றார். தன்னுடன் கும்மிகளை பயின்ற மாணாக்கரான தற்போதைய மங்கை வள்ளி ஆசிரியர் வெள்ளநத்தம் சண்முக சுந்தரம் இருவரும் இணைந்து கும்மி கலையை மக்களிடம் கொண்டு சேர்த்தனர். பின்னர் இருவரும் பிரிந்து குருவேலன் தங்கவேல் அவர்கள் வெற்றிவேலன் வள்ளிகும்மி குழுவை நிறுவி முதல் அரங்கேற்றமாக 12/5/2019 வெள்ளியம்பாளையத்தில் கும்பி அரங்கேற்றம் செய்து இன்று 55க்கும் மேற்பட்ட அரங்கேற்றத்தையும் 247 நிகழ்ச்சியையும் தனது தலைமையில் ஆசிரியர்கள் சுப்பிரமணியம், யோகானந்த், செந்தில் ஆகியோரோடு இணைந்து பணியாற்றி முடித்துள்ளார். ஆசிரியரின் சேவையை பாராட்டி கோமன் 2021 விருது, கலைமணி KBS விருது போன்ற எண்ணற்ற விருதுகளை தனது கலை சேவைக்காக பெற்றுள்ளார். 49வது அகவியை எட்டும் வெற்றிவேலன் வள்ளிகும்மி ஆசிரியர் குருவேலன் தங்கவேல் அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பிலும் கலை சொந்தங்களின் சார்பிலும் கதிர்வியூ சார்பிலும் வாழ்த்துக்கள்.